தேவன் நம்மோடு கூட என்ன இன்றைக்கு பேச விரும்புகிறார் மன்னா என்னவென்றால், தேவன் சொல்லுகிறார், இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வெட்கத்தின் நிலையை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மளுடைய அவமானங்களை மாற்றுகிற தேவன், நம்மளுடைய தலை குனிவுகளை, நம்மளுடைய வெட்கத்தின் சால்வையை மாற்றுகிற ஒரு தேவன். இன்றைக்கு அநேகருக்கு முன்பாக நாம் ஒரு வெட்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நிந்தையும் அவமானமும் சூழ்ந்து ஒரு ஒடுங்கி போய் துக்கத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கலாம். என் கையில் ஒன்றும் இல்லையே, என் சரீரத்தில் பலன் இல்லையே, என் ஆத்துமாவில் ஆரோக்கியம் இல்லையே, எல்லாருக்கும் முன்பதாக நான் ஒரு வேடிக்கை காட்சியை போல இன்றைக்கு நிலை குலைந்து காணப்படுகிறேனே என்று பல வேதனையோடு உங்களுடைய வாழ்க்கை காணப்படலாம். பாருங்க, தேவன் உங்களை பார்த்துத்தான் தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே என் மகளே, பயப்படாதே என் மகனே, நீ இனி வெட்கப்படுவது இல்லை, நீ இளைச்சை அடைவது இல்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய குழப்பத்தை நான் மாற்றி போடுகிற தேவன். நீங்கள் பயந்து நடுங்குகிற காரியங்களை நான் மாற்றி போடுகிற தேவன் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆராதனையில் கலந்திருக்கிற உங்களை பார்த்து, இந்த ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், இனி நீங்கள் வெட்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. உங்களுடைய அவமானத்தினுடைய சால்வையை தேவன் இன்றைக்கு நீக்கி போட விரும்புகிறார். உங்களுடைய வெட்கப்பட்ட நிலையை தேவன் மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உங்களுடைய அவமானத்தின் சால்வையை, உங்களுடைய வெட்கத்தினுடைய நிலையை அவர் மாற்றி, நான் உங்களை ஆசீர்வதித்து உன்னை என்னுடைய பிரசன்னத்தின் மகிமையினால் மூடிக்கொள்ளுவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? பாருங்க, உங்களுடைய இருதயங்கள் கலங்காமல் இருக்கட்டும் என அன்பானவர்களே. பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை, அவன் முகம் அவள் முகம் செத்து போவதும் இல்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் திரும்பி சொல்லலாமா? பாருங்க, இன்னைக்கு அநேக காரியங்கள் நிமித்தம் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் நம்ம பார்த்தா அவங்களுக்கு ஏளனமாக இருக்குமே, எப்படியோ இருக்குமே என்று சொல்லி பல வேதனைகளோடு நம்முடைய வாழ்க்கை, பல அவமானத்தினால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நிரப்பப்பட்டு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் நம்மளுடைய இப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர் மாற்றத்தான் விரும்புகிறார். அதி சீக்கிரத்தில் இதை மாற்றி போட விரும்புகிறார். காரணம், இதனால் உங்களுடைய நாமம் மாத்திரம் அல்ல, அவருடைய நாமமும் தூஷிக்கப்படுகிற ஒரு ஒன்றாய் இந்த பூமியில் இருப்பதினால் தேவன் இவைகளை மாற்றி போட விரும்புகிறார். நான் விசுவாசமாய் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இனி உங்களுடைய அவமானங்கள் எல்லாம் மாறப்போகிறது. நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் என் தேவன் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். காரணம், என் ஜனங்கள் அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டார்கள் என்று தெய்வம் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விசை விசுவாசமாய் பக்கத்தில் திரும்பி சொல்லுவோம், உங்கள் வெட்கத்தின் நிலையை இறைவன் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. உங்களை உருவாக்கின இந்த தெய்வன் உங்களுடைய வெட்கத்தை மாற்றுவார், உங்களுடைய அவமானத்தை மாற்றுவார்,
உங்களுடைய நிந்தையை அவர் மாற்றுவார். அதி சீக்கிரத்திலே உங்களுடைய வறண்ட நிலமாய் இருக்கிற இந்த பாழும் கிணறு போல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை அது வயல்வெளியாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு கூனி குறுகி போய் வெளியே போய் கொண்டு இருக்கிறீங்க? இல்லை, இவங்க பார்த்தாங்கன்னா என் குடும்பத்தில் நடக்கிற இந்த காரியத்தை குறித்து கேட்பாங்களே, என் பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து கேட்பாங்களேன்னு சொல்லி பல இடங்களிலே நாம் தலைமறைவை போல ஒரு கூனி குறுகி நடக்கிற சில சூழ்நிலைக்குள் நாம் கடந்து போகிறோம். சிலர் தேவையில்லாத காரியங்களை பேசுகிற கண்களிலே நான் பட்டுவிடக்கூடாதே என்று சொல்லி நம்மை நாம் மறைத்து கொண்டு அந்த அவமானத்தின் சால்வையோடு கூட நாம் ஐயப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒதுங்கி போய் கொண்டிருக்கிறோமே. தேவன் பாருங்க இந்த நிலையை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா! அதி சீக்கிரத்திலே உங்களுடைய இந்த வெட்கப்பட்ட நிலை அற்புத விதத்தில் மாறி இருக்க போகிறது. உங்களுடைய இந்த வெட்கத்தின் சால்வையை இறைவன் அற்புத விதத்தில் அவர் மாற்றி போட போகிறார். உங்களுடைய வறண்ட பாழும் கிணறு போல இருக்கிற இந்த வாழ்க்கையிலே பாருங்க செழிப்பாய் மாற்ற, வயல்வெளியாய் மாற்ற, நீரூற்றுகளை பாயச் செய்ய அவருடைய வெட்கத்தை மாற்றுகிற உங்களை உருவாக்கின தேவனாய் அவர் காணப்படுகிறார். எத்தனை பேரால் சொல்ல முடியும், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என்னுடைய அவமானத்தை, என் மேல் பட்டிருக்கிற இந்த உமிழ் நீரை, என் மேல் காணப்படுகிற இந்த கசப்பு நிறைந்த காரியத்தை நீர் ஒருவரே மாற்ற முடியும். எத்தனை பேரால் ஆமேன் சொல்ல முடியும்? தேவன் உங்கள் வெட்கத்தை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா! உங்களுடைய கைவிடப்பட்ட நிலைகள் நிச்சயமாய் சீக்கிரம் மாறும். எனக்கு அன்பானவர்களே, எங்கெல்லாம் இன்றைக்கு அவமானத்தோடு காணப்படுகிறீர்கள், தேவன் அங்கெல்லாம் உங்கள் அவமானத்தை நீக்கி போடுவார். உங்களை கைவிடப்பட்ட மாதிரி இருக்கிற அந்த சூழ்நிலைகளை எல்லாம் இயேசு உங்களுக்கு கைவிடாதிருக்கும்படி, தேவன் நான் கைவிடாதிருக்கிற தேவன் என்று நிரூபிக்கும்படி தேவன் உங்களுடைய அவமானங்களை மாற்றுவார். நான் சொல்லுகிறேன், இனி உங்கள் முகம் வெட்கப்படுவது இல்லை. இனி உங்கள் முகம் வெட்கப்படுவது இல்லை. இனி உங்கள் முகம் செத்து போவதும் இல்லை. ஹல்லேலூயா! காரணம் என்ன தெரியுமா? கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்கிறபடியினால், அவர் துணை நிற்கிறார் என்றால் தேவன் நமக்கு தயவு பண்ணினார் என்று அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அந்த தயவு தான் நம்மளுடைய வெட்கத்தை இன்றைக்கு மாற்ற போகிறது. எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியுது? கர்த்தராகிய தேவன் நமக்கு துணை நிற்கிறார். அந்த துணை ஒரு தயவை கொண்டு வருகிறது. அந்த தயவினால் நம்மளுடைய நிலை மாறுகிறது. அந்த நிலை மாறுகிறதினால் நம்முடைய வெட்கத்தின் காரியங்கள் நம்முடைய எல்லைகளை விட்டு வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், உங்களுடைய வெட்கத்தை தேவன் வருகிற நாட்களிலே மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா! சங்கீதக்காரர் அவர் எழுதின ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆண்டவரே, நான் உம்மையே நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதிருக்கும்படி கிருபை செய்யும், என் சத்துருக்கள் ஜெயம் கொள்ளாதிருக்கும்படி என்னை வெட்கப்படுத்திடாதீங்கப்பா. ஹல்லேலூயா! அந்த வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு மன அழுத்தம் அந்த தெய்வ மனுஷனுக்கு இருந்திருக்கும். ஆண்டவரே, நான் உங்களை நம்பி இருக்கிறேன், என்னை வெட்கப்பட விட்டுறாதீங்க, எனக்கு விரோதமாக இருக்கிற என் சத்துருக்கள் ஜெயம் கொள்ளாது இருக்கட்டும். ஹல்லேலூயா! ஏன்னா நான் அநேக காரியங்களில் தோற்று போயிட்டேன், நான் வெட்கம் அடைந்து இருக்கிறேன், அவங்க ஜெயித்து கொண்டே இருக்கிறாங்க, திரும்பவும் அவங்கள ஜெயிக்கும்படி விட்டுறாதீங்க, நான் இன்னும் அவமானப்பட்டு காணப்படுவேன் ஆண்டவரே என்று சொல்லி அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. அன்பானவர்களே, கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா! ஆண்டவரை நம்புகிற ஒருவனையும் தேவன் நிச்சயமாய் கைவிட மாட்டார்.
நிச்சயமாய் தேவன் அவர்களை கைவிடவே மாட்டார், அவளை வெட்கப்பட விடவே மாட்டார். தேவன் கிரியை செய்வார். அன்பானவர்களே, காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா! என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை என்று தேவன் சொன்னார். நிச்சயமாய் எங்கெல்லாம் உங்களை குறித்து கேலியாய் பேசுகிறார்களோ, எங்கெல்லாம் உங்களை குறித்து, உங்களுடைய பலவீனங்களை குறித்து, நீங்கள் விழுந்த நிலையை குறித்து, உங்களுடைய குடும்பத்தினுடைய நிலையை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளுடைய நிலையை குறித்து, உங்கள் எல்லையை குறித்து எத்தனை பேர் அவதூறாய் அவமானப்படுத்தும்படி மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ உங்களை அப்படியாக கொச்ச வார்த்தைகளோடு கூடவோ அவர்கள் என்னவென்னெல்லாம் பேசி உங்களை காயப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் நான் சொல்லுகிறேன், அந்த வார்த்தைகளுக்கு எல்லாவற்றையும் நம்மை விட தேவனுடைய காதுகள் கவனித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேராலாம் ஏன் சொல்ல முடியும்? நம்மை விட நம்முடைய சத்துருக்களுடைய நாவுகளை தேவன் உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார். காரணம், அவன் என் மகன், என் மகள், அவளை குறித்து நீ எப்படி பேசலாம், அவனை குறித்து நீ எப்படி பேசலாம் என்று அவள் நிலையை மாற்றி அந்த சத்துருக்களோடு கூட அவர்கள் வெட்கப்படும்படி, தெய்வன் நம்முடைய முகத்தை வெட்கப்படாதிருக்கும்படி அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு இறைவன் நம்முடைய வாழ்க்கையை கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே வெட்கப்பட்ட ஒரு நிலையிலே காணப்படுறீங்களா? இல்லை குடும்பத்தின் உறவுகளுக்குள்ளே ஒரு வெட்கப்பட்ட நிலையில் காணப்படுறீங்களா? உங்களை உற்றார் உறவினர் நெய்பர்ஸ் முன்னாடி ஒரு வெட்கப்பட்ட நிலையில் காணப்படுறீங்களா? உங்களுடைய ஊழியங்களில் வெட்கப்பட்ட ஒரு நிலையில் காணப்படுறீங்களா? இல்லை சில புத்தி இல்லாத செய்த காரியத்திற்காக இன்றைக்கும் அந்த அவமானத்தை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீர்களா? தெய்வன் சொல்லுகிறார், நீ கவலைப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், நான் அந்த வெட்கத்தை மாற்றி போடுகிற தேவன். உனக்கு சந்தோஷத்தை கட்டளையிட்டு உன்னுடைய தலையை நான் உயர்த்துகிற தேவன் என்று தேவன் சொல்லுகிறார். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஆம் அப்பா, நான் விசுவாசிக்கிறேன். என் அவமானத்தை, என் வெட்கத்தை, என்னுடைய இந்த இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு பாதையிலே எனக்கு வருகிற பெயர்களை நீர் மாற்றி போடுவீர் என்பது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு கிரியை செய்யும். ஹல்லேலூயா. இருதயத்தில் கையை வைத்து சொல்லுங்க, ஆம் தகப்பனே, நான் நம்புகிறேன், என் வெட்கத்தை நீங்கள் மாற்றி போடுவீங்க என்று. ஹல்லேலூயா. இருதயத்தில் கையை வைத்து சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய அவமானம் அவருடைய தயவினால் மாறும். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய தயவு, அந்த தயவும் அந்த இரக்கத்தினால் நம்மளுடைய வெட்கத்தின் நிலை மாறப்போகிறது. பாருங்க, இந்த வேதாகமத்திலே இந்த சிம்சோனுக்கு கர்த்தர் 2 இடத்திலே அவன் வாழ்க்கையிலே ஒரு தயவை கொண்டு வந்தார். அந்த தயவு எதற்காக கொண்டு வந்தார் என்றால், ஐயோ என் மகன் வெட்கப்பட்டது போதும், ஐயோ என்னுடைய மகன் அவமானப்படுத்தப்பட்டது போதும், என் பிள்ளைக்காக நான் இறங்கி அவன் அவமானத்தை நான் மாற்றி போடுவேன் அப்படின்னு சொல்லி தெய்வன் சிம்சோனுடைய வாழ்க்கையில் 2 முறை அந்த தெய்வ தயவினால் அவன் வெட்கத்தை மாற்றி போட்டார். ஒரு முறை யூதா மனுஷர்கள் ஒரு 3000 பேர் சிம்சோனை சந்திக்கும்படி வந்தார்கள். வந்து அவர்கள் 3000 பேரும் வந்ததை பார்த்து சிம்சோன் கலங்கி போனான். எதற்காக என்னிடத்தில் வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த யூதா ஜனங்கள் மனுஷர்கள் சொன்னார்கள், சிம்சோன், உன்னை கட்டி நாங்கள் பெலிஸ்தர்கள் கிட்ட உன்னை ஒப்பு கொடுக்க போகிறோம். அப்போ சொன்னான் சிம்சோன், நீங்கள் என்னை கொல்லுவதில்லை அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, நீங்கள் என்னை கொல்ல மாட்டீங்கன்னு சொல்லி
எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, என்னை கட்டுவதற்கு நான் இடம் கொடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது, நான் சத்தியமாக உங்களை கட்டித்தான் பெலிஸ்தர்கிட்ட கொடுப்போமே தவிர உன்னை கொல்லுவதற்கு நாங்கள் விரோதமாக எழும்ப மாட்டோம் சிம்சோன் என்று சொல்லி யூதா மனுஷர்கள் சிம்சோனை 2 புது கயிறினால் அவர்கள் கட்டினார்கள். கட்டி கண்மலையிலிருந்து அந்த பெலிஸ்தர்களுக்கு நேராக சிம்சோனை கொண்டு போனார்கள். எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிம்சோனை அவர்கள் கட்டி அவர்கள் தூக்கி கொண்டு போகும் பொழுது இதை கண்ட பெலிஸ்தியர்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? எவ்வளவு ஆனந்தம் அவங்களுக்குள்ள வந்துச்சு தெரியுமா? ஏய், எங்களுக்கு சத்ருவாக இருந்த சிம்சோன் இன்னைக்கு கையையும் காலும் நடக்க முடியாம கட்டி உன்னை நாங்கள் வைத்திருக்கிறோம்னு சொல்லி அவங்க கேலி செய்து சிம்சோன் மேல் அருகில் இருந்த தண்ணீரை எல்லாம் அவர்கள் மூஞ்சிலே ஊற்றி கேலி செய்து அவமானப்படுத்தினார்கள். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, இந்த காரியம் சம்பவிக்கும் பொழுது தேவனால் சும்மா இருக்க முடியவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் உடனே சிம்சோன் மேல் இறங்கினார். என்னுடைய மகனையா கேலி செய்கிறீர்கள்? என்னுடைய தாசனையா இப்படி கேவலப்படுத்துகிறீர்கள்? அவனுக்கு என்னென்னமோ வார்த்தையை சொல்லி டான்ஸ் பண்ணி நடனம் பண்ணி, ஏய், சத்துருவா இருந்த உன்னை இன்னைக்கு கட்டி ஒன்றுமில்லாமல் ஒரு பொம்மையை போல எங்க முன்னாடி நிற்கிறேன்னு சொல்லி அவங்களை அவமானப்படுத்தின விதத்தை தேவன் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேல் அந்த நேரத்தில் இறங்கினார். நல்லா கவனிங்க, இதை சிம்சோன் தேவனை நோக்கி கூப்பிடவில்லை. கர்த்தருடைய ஆவியானவரே அந்த அவமானத்தை பார்த்து சிம்சோன் மேல் இறங்கினார். இறங்கும் பொழுது என்ன நடந்தது? ஒரு நூல் அந்த கட்டப்பட்ட கயிறில் பட்டதை மாதிரி ஒரு சாதாரண ஒரு நூல் போல் ஆகி அது அப்படியே அருந்து போனது. எனக்கு அன்பானவர்களே, அது அருந்து போகும் பொழுது அவன் தன் கைகளை கீழே வைத்து மண்ணை அலசி பார்க்கிறார். கையில் ஏதோ ஒன்று காணப்படுகிறது. கண்ணை திறந்து பார்த்தால் அது கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா! ஆண்டவருக்கு ஒரு சாதாரண பச்சை எலும்பு கூட, கழுதையினுடைய அந்த தாடையின் பச்சை எலும்பு கூட போதும். ஹல்லேலூயா! பாருங்க, அந்த சாதாரண அந்த கழுதையினுடைய பச்சை தாடை எலும்பை வைத்தே ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், சிம்சோனுக்கு முன்னாடி நடனம் பண்ணி அவமானப்படுத்தப்பட்ட அத்தனை பேரையும் தேவ ஆவியானவர் அவர் மேல் பலமாய் இறங்குறதினால் சங்காரம் பண்ணுகிறார். அதற்கு சிம்சோன் அந்த பள்ளத்தாக்குக்கு, அந்த இடத்திற்கு ராமாத் லேகி என்கிற பெயரை கொடுத்தார். பாருங்க, இப்போ ஒரு பெரிய யுத்தம் நடந்ததுக்கு அப்புறம் சிம்சோனுக்கு ரொம்ப தாகம். 1000 பேரை கொண்டு இருக்கிறார். அவருடைய உடம்புல இருக்கிற பலனெல்லாம் செலவழிந்து போயிடுச்சு. உடம்பு டீஹைட்ரேட் ஆகி அப்படியே அந்த ராமாத் லேகி என்கிற இடத்துல விழுகிற மாதிரி ஒரு சூழல் வரும் பொழுது அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கேட்கிறான், ஆண்டவரே, நான் தாகத்தினால் செத்து இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியர்களுடைய கையில நான் விழ வேண்டுமோ ஆண்டவரே? அப்படின்னும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த லேகியில் உள்ள பள்ளத்தாக்கில் ஒன்றை கர்த்தர் பிளக்க பண்ணினார். அது சாதாரணமாய் பிளக்க முடியாது. ஆனாலும் ஆவியானவர் அந்த லேகியில் உள்ள அந்த பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணின பொழுது அதிலிருந்து தண்ணீர் நீரூற்றாய் கடந்து வந்து சிம்சோனுடைய தாகத்தை தீர்த்தது. எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சிம்சோனுடைய அவமானம் மாறுவதற்கு அங்கே ராமாத் லேகியிலே ஒரு தயவை உண்டு பண்ணினார். எத்தனை பேரால் ஆமேன் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா! உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிறதை தான் பேசி கொண்டிருக்கிறார். தயவு செய்து நீங்கள் நன்றாய் சத்தியத்தை கவனியுங்கள். எனக்கு அன்பானவர்களே, இப்படி முதல் முறை அல்ல, ஒரு தெளிவான விதத்திலே அவருடைய அவமானம் மாற்றப்பட்டது. இதுக்கப்புறம் சிம்சோனுடைய வாழ்க்கை, அவன் 20 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாலும்
அவனுடைய பாதைகள் சில தவறான வழிகளிலே போக ஆரம்பித்து விட்டது. அவன் தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி அந்நிய காரியங்களோடு கூட அவன் ஒப்பந்தமாய் ஆகி அவனுடைய வாழ்க்கை நிலை காணப்பட்டது. அப்போ தெலீலாள் என்கிற ஒரு வேசியை சிம்சோன் நேசித்தான். அந்த தெலீலாள் பாருங்க, உன்னுடைய மகா பெரிய பலம் எதுல இருக்குது சிம்சோன்? எனக்கு சொல்லு, எனக்கு சொல்லு. எத்தனை பேர் வந்தாலும் நீ அடிக்கிற, கொல்ற, உனக்குள்ள ஒரு பராக்கிரமம் இறங்குதே, இது எதனால் எனக்கு நீ சொல்லுவியான்னு கேட்கும் பொழுது முதல் முறை அந்த காரியத்தை அவர் மாற்றி பொய்யை சொல்லுகிறார். இரண்டாவது முறை அவர் மாற்றி பொய்யை சொல்லுகிறார். மூன்றாவது முறை மாற்றி பொய்யை சொல்லுகிறார். நான்காவது முறையும் அவர் பொய் சொன்னார். அப்போ அந்த தெலீலாள் கேட்டா, என்கிட்ட நீ இப்படி பொய் சொல்லி என்னை ஏமாற்றி கொண்டே இருக்கிறியே, உன்னுடைய மகாபலன் எதில் இருக்கிறது? உன்னை எதனால கட்டலாம் என்று எனக்கு தயவு செய்து நீ சொல்லியே ஆக வேண்டும் என்று தினம் 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 இந்த தெலீலாள் சிம்சோன் கிட்ட கேட்டுக்கொண்டே இருந்தபடியினால் சிம்சோனுடைய இருதயத்தினுடைய துக்கம் தாங்காமல் அவன் உண்மையை சொன்னான். எனக்கு அன்பானவர்களே, அப்போ பாருங்க, அவன் உண்மையை சொன்ன பொழுதே மடியிலே படுத்து கொண்டிருந்த சிம்சோனை எழுப்பி அவள் வெளியே போகிற மாதிரி போய் உடனே பெலிஸ்தருடைய ஆட்களை வரச் சொல்லுங்கள் என்று சொல்லி அவங்க வரும்பொழுது சிறந்த வெள்ளி காசுகளை இந்த தெலீலாள் என்கிற வேசிக்கு சிம்சோனை காட்டி கொடுத்ததுக்காக அவனுக்கு வரும்போது வெள்ளி காசுகளோடு கூட அவர்கள் வந்தார்கள். அவள் மடியிலே படுத்து திரும்பவும் படுக்க வைத்து அப்படியாய் அவனுடைய தலைமயினுடைய அந்த காரியத்தை சிறைப்பிக்கும்படி, அதாவது 7 ஜடைகள் கொண்ட அவருடைய தலைமயிரை சிறைப்பித்து போகும்படி ஒரு ஆளை வரச் செய்து தூங்கிக் கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய முடி, அவனுடைய பலன் அறுக்கப்பட்டது அவனுக்குள் இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் அவனை விட்டு நீங்கின பொழுது பெலிஸ்தியர்கள் உள்ளே வந்து சிம்சோனுடைய கைகளை திரும்ப கட்டி, அவனுடைய கால்களை திரும்ப கட்டி, பாருங்க, இந்த முறை அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவனுடைய 2 கண்களையும் இந்த பெலிஸ்தியர்கள் பிடுங்கி போட்டு அவனை ஒரு குருடனை போல மாற்றி அவனுக்கு என்ன வேலையை கொடுக்க வச்சிருந்தாங்கன்னா, பெலிஸ்தருடைய தேசத்தில் எல்லா அந்த அரண்மனைக்கு மாவு அரைக்கும்படியான ஒரு வேலையை, கீழ்த்தரமான அன்றைக்கு இருந்த வேலையை இந்த சிம்சோனுக்கு நியமித்து மாவு அரைக்கும்படி அவன் கண்களை குருடாக்கி அவனை வேதனைப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, பாருங்க, அவன் மாவரைக்கும் பொழுது அந்த காட்சியை பார்க்கிற அந்த பெலிஸ்தர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எவ்வளவு மன நிம்மதி அவன் அவமானத்தினால் அவங்களுக்கு வந்தது தெரியுமா? அவங்க பேசிக்கிட்டாங்க, நம்ம இது மாத்திரம் பண்ணுறது பத்தாது, இந்த சிம்சோனை இன்னும் நம்ம அவமானப்படுத்தணும். சரி, என்ன பண்ணலாம் என்று பேசும் பொழுது அதற்கு முன்னாடி இந்த சத்துருவாயிருந்த இந்த சிம்சோனை நம்மளுடைய குடும்ப தெய்வம் தாகோன் நம்ம கையில் ஒப்பு கொடுத்ததுனால முதல்ல நம்மளுடைய தாகோன் என்கிற நம்மளுடைய தலைமுறையினுடைய நம்முடைய குடும்ப கடவுளுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தி நாம் என்ன பண்ணுவோம் என்றால் ஒரு பெரிய பலி செலுத்தி நம்ம விருந்தை ஆயத்தப்படுத்துவோம். காரணம், இந்த சிம்சோனை இப்படி விழும்படி என் கடவுள் எங்களுக்கு உதவி செய்ததுன்னு சொல்லி இன்னும் அவன் இருதயத்தை இந்த பெலிஸ்தியர்கள் அவமானப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. இப்போ பேசுறாங்க, இல்லை இல்லை இல்லை, சிம்சோன் அவமானப்படுத்தினது போதாது, இன்னும் சிம்சோனை நாங்கள் அவமானப்படுத்தணும்னுட்டு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற சிம்சோனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 3000 பேரை உட்கார வச்சுட்டு அவங்க சொன்னாங்க, டேய் வேடிக்கை காட்டு, 3000 பேருக்கும் நீ வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணு, நீ வேடிக்கை காட்டு, நடனமாடு, பாட்டு பாடு, அழு, எதனாவது பண்ணு. ஒரு கேலி கூத்தாக சிம்சோன் 3000 பெலிஸ்தர்களுக்கு முன்பதாய் மாறி போனான். அல்லேலூயா. அவனால் இந்த துக்கத்தை தாங்கவே முடியலை. ஐயோ, என் கண்களை பறித்தாங்க, என்னை அவமானப்படுத்தினாங்க,
உயிருள்ள தேவனை விட்டுட்டு தாகோனுக்கு நன்றி செலுத்தி நான் பிடிப்பட்டதனால் இன்னும் நான் அவமானப்படுத்தப்படுகிறேன். இப்போ சிறையில் இருந்து என்னை கொண்டு வந்து 3000 பேருக்கு முன்பதாக என்னுடைய ட்ரெஸ் எல்லாம் அலங்கோலமாக்கி என் சத்ருவா இருக்கிற அவனுக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்துறாங்களே, என்னை கேலி செய்கிறாங்களேன்னு சொல்லி அவன் கூனி குறுகி போய் உட்கார்ந்தான். எனக்கு அன்பானவர்களே, அப்போ அவருடைய கைகளை வலதுபுறமும் இடதுபுறமும் தூண்களிலே கட்டினார்கள். பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வரவில்லை. ஆனால் அங்கே புது கயிறுகளினாலே கட்டி அவமானப்படுத்த போதே கர்த்தருடைய ஆவி அங்கே பலமாய் இறங்கினார். இங்கே கண்களை பிடுங்கும் பொழுது தேவன் அமைதியாய் இருந்தார். இந்த இடத்திலே அவர்கள் அவமானப்படுத்தின பொழுது தேவன் அமைதியாய் இருந்தார். மாபரைத்த வைக்கும் பொழுது தேவன் அமைதியாய் இருந்தார். அப்போ எப்போ தேவனுடைய ஆவியானவர் திரும்ப கிரியை செய்தார் என்றால், அவன் நான் அதிக கேடானதை நான் செய்து விட்டேன், நான் அதிக கேடான காரியத்தை என் கடவுளுக்கு முன்னாடி நான் பண்ணிவிட்டேன் என்று அவன் இருதயம் குத்தப்பட துவங்கிறது. அன்பானவர்களே, அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், ஆண்டவரே, ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு விசை மாத்திரம் என்னை நீங்க நினைத்தருளுங்க ஆண்டவரே, என்னை நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. பாருங்க, இந்த வார்த்தையை ஆவியானவரால் கேட்டு சும்மா இருக்க முடியவில்லை. கர்த்தருடைய ஆவி அப்பொழுது பலமாய் இறங்கினார். அல்லேலூயா. தன்னுடைய தகாத காரியத்தை அவன் செய்ததை அவன் உணர்ந்தான். தான் செய்தது தப்பு. நான் ஒரு வேசியை நேசித்தது, வேசியின் மடியில் போய் படுத்தது. தேவன் என்னை இஸ்ரவேலுக்கு இரட்சகனா வைத்த பொறுப்பை நான் செய்யாமல் போனது. அன்றைக்கு என் தகப்பன் தாயினுடைய வார்த்தையை நான் மீறி போனது, எல்லாமே நான் செய்த தவறு என்று அவன் அப்படியே கண்கள் இல்லை, ஆனாலும் இருதயத்தில் நீர் வடிகிற மாதிரி அவன் துக்கப்பட்டு காணப்பட்டு சொன்னான். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே பலமாய் சிம்சோன் மேல் இறங்கினார். அல்லேலூயா. அவர் இருந்த அந்த 3000 ஜனங்கள் மேலும் அந்த 2 தூண்களையும் சாய்க்கும் பொழுது அப்படி அந்த முழு அரண்மனையும் 3000 பேரையும் மூடி போட்டு கர்த்தர் 2வது முறையாக சிம்சோனுடைய அவமானத்தை மாற்ற தயவு பண்ணினார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 2வது முறையாக தேவன் இந்த சிம்சோனுடைய அவமானத்தை மாற்ற தயவு பண்ணினார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, இன்றைக்கு உங்களுக்கு கூட இப்படிப்பட்ட அவமானத்தில் போயிருக்கீங்களா? இப்படிப்பட்ட அவமானத்தில் விழுந்து கிடக்கிறீங்களா? இப்படிப்பட்ட அவமானம் உங்க மேல வந்திருக்குதா? உங்களை கட்டி உங்களை அவமானப்படுத்தி அவர்கள் நடனம் பண்ணி உங்களை தூஷிக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிறதா? கவலையே படாதீங்க. நீங்கள் சொல்ல வேண்டும், தேவனே என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும், நான் செய்த தகாத காரியத்திற்காக நான் மனம் வருந்தி கேட்கிறேன், என் மேல் நினைவாயிரும், என்னுடைய தகாத கிரியைகளுக்கு என்னை மன்னியும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் உண்மையாய் அவைகளை கேட்பீர்கள் என்று சொன்னார். தேவன் இன்றைக்கு உங்களுடைய வெட்கத்தை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அசீரிய ராஜா என்கிற அந்த சனகரிப் இஸ்ரவேலின் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவை பார்த்து எவ்வளவு அவமானப்படும்படி அந்த தெய்வ மனுஷனை பார்த்து இந்த சனகரிப் பேசினான் தெரியுமா? எசேக்கியா ராஜா என்கிற தெய்வ மனுஷன் மனசு உடைஞ்சு போய் கர்த்தர் சமூகத்தில் அழுதார். அவ்வளவு அவமானப்படுத்துகிற வார்த்தைகள் அந்த ராஜாவின் மேல் சொல்லப்பட்டது. இஸ்ரவேலின் தேவனை அந்த சனகரிப் அவ்வளவு கொச்சப்படுத்தினான், அவ்வளவு இழிவாய் பேசினான். ஆனால் எசேக்கியாவின் மேல் கர்த்தர் தயவு பண்ணினார். அந்த ஒரு இரவிலே ஒரு தேவதூதனை அனுப்பி 1,85,000 அசீரியர்களை கொல்லும்படி செய்து எசேக்கியாவுடைய முகம்
வெடிந்த பின்பு வெட்கப்படக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் இறங்கி தயவு பண்ணி அவரை ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, ஹானூன் என்கிற அம்மோன் புத்திரருடைய ராஜா. இந்த தாவீதுக்கு அவனுடைய அப்பா ரொம்ப அதிக தயவு பண்ணி நாகோஸ் உயிரோடு இருக்கும் பொழுது தாவீதுக்கு அநேக உதவிகளை செய்திருக்கிறார். இப்போ அந்த நாகோஸ் மரித்து போனார். உடனே அந்த ஹானூன் ராஜாவை பார்க்கும்படி தாவீது தன்னுடைய ஆட்களை அம்மோன் புத்திரர்களை சந்திக்கும்படி அனுப்பின பொழுது, இவனுங்க எங்கள் தேசத்தை வேவு பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி தாவீதின் ஆட்களை பிடித்து அப்படியே சிறைத்து, அப்படியே பாருங்க, அந்த வார்த்தை தமிழ் வேதாகமத்திலே படிக்கிறதை காட்டிலும் ஆங்கில வேதாகமத்திலே அதனுடைய வார்த்தை மிகவும் கொச்சையாக அவர்கள் அவமானப்படுத்தினார்கள். நல்லா கவனிங்க, இந்த ஹானூன் என்கிற இந்த ராஜா இந்த தாவீதுடைய ஆட்களை எப்படி அவமானப்படுத்தினான் தெரியுமா? அப்படியே ஒரு புறம் தாடிகளை சிரைத்து, ட்ரெஸ்ஸை தன்னுடைய பின்பக்கம் முழுவதும் அசிங்கமாய் வெளியே தெரியும்படி கத்திரிக்கோலை எடுத்து பின்புறம் முழு அங்கத்தினுடைய அந்த அங்கியின் ட்ரெஸ்ஸை கட் பண்ணி ஒரு பைத்தியக்காரனை நடப்பது போல அவங்கள வேதனைப்படுத்தி அம்மோன் புத்திர தேசத்திலிருந்து இப்படியே ஓடுங்கடா உங்க தாவீது கிட்டன்னு சொல்லி இந்த ஹானூன் என்கிற இந்த ராஜா வெட்கப்படுத்தி தாவீதினுடைய ஆட்களை அனுப்பினான். அவங்க தேசத்துக்குள்ள வரும்பொழுதே தாவீது ஓடி போய், இல்லை உங்களுடைய தாடி வளர வரைக்கும் நீங்கள் எரிகோவில் இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றி பாருங்க, அந்த இடத்திலே அந்த பெரிய ஒரு யுத்தத்தை அந்த ஹானூன் என்கிற ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நியமிக்கும் பொழுது கூட சீரியர்களையும் பணம் கொடுத்து ரதத்தையும் ஆட்களையும் வர வச்சு தாவீதை போட்டு தள்ள கிரியை செய்தான். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சீரியர் கூடினார்கள், அம்மோன் புத்திரர்கள் கூடினார்கள், ஆனால் இஸ்ரவேல் ஆகிய அந்த தேசம் தாவீதினுடைய படை முறிந்து ஓடவில்லை. தேவன் தாவீதுக்கு தயவு பண்ணினதினால் தாவீதினுடைய முகம் வெட்கப்படாதபடிக்கு இறைவன் கிரியை செய்தார். எத்தனை பேரால் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்படி எசேக்கியாவுடைய முகம் வெட்கப்படாமல் காப்பாற்றி தயவு பண்ணின தேவன், தாவீதினுடைய முகம் வெட்கப்படாமல் காப்பாற்றி தயவு பண்ணின தேவன் உங்களுக்கும் கூட வருகிற நாட்களிலே உங்கள் முகம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இறைவன் உங்களுக்காக தயவை பாராட்ட போகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அன்றைக்கு சிம்சோன் மேல தயவா இறங்கின அந்த தெய்வன் இன்றைக்கும் உங்கள் மேல் மனதுருக போகிறார். நிச்சயமாய் சொல்கிறேன், எங்கெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டு இப்போ அழுது கொண்டு இருக்கிறீங்களோ இது எல்லாமே இந்த வருஷம் மாறி இருக்கும். பாருங்க, வருகிற நாட்களில் இது எல்லாமே நிச்சயமாய் மாறி இருக்கும். காரணம், ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார், ஆண்டவர் நமக்கு தயவு செய்கிறார். பேசுகிறவர்கள் பேசட்டும், குறை சொல்லுகிறவர்கள் குறை சொல்லட்டும், சிரிக்கிறவர்கள் சிரிக்கட்டும், நடனம் பண்ணுகிறவர்கள் நம்முடைய நிலையை குறித்து நடனம் பண்ணட்டும். இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம குடும்பத்தில் நடக்கிற காரியத்தை குறித்து பேசட்டும். எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார், அவர் தயவு பண்ணுவார். அந்த தயவு நம்மளுடைய அவமானத்தை மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாவீது என்கிற இந்த தேவ மனுஷன் நல்லது விசாரிக்கிறதுக்கு, ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பனை இறந்திருக்கார், ஐயோ அவர் எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சிருக்கிறார், அவன் பையனை போய் விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி நல்லதுக்கு ஆட்கள் அனுப்பும் பொழுது கூட அவருக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? நல்லதை விதைச்சா கூட அவருடைய வாழ்க்கையில் அவமானம் வந்துச்சு. ஆனால் அந்த அவமானத்தோட தேவன் அந்த அவமானத்தை பார்த்தார். அல்லேலூயா. நீங்கள் நல்லது பண்ணுறீங்களா? நிறைய பேருக்கு அதுக்கு பதில் தீமையை பண்ணுறாங்களா? நீங்கள் செய்த நன்மைக்கு விரோதமாக துரோகம் பண்ணும்படி காணப்படுறாங்களா? நீங்கள் செய்த நன்மைக்கு பதிலாக இன்னைக்கு பேக் ஸ்டாப் உங்களுக்கே கொடுக்குறாங்களா? உங்களையே குத்துகிறார்களா? நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீ தாவீது அன்றைக்கு வேற ராஜாவை இருந்தா எட்ரா வண்டின்னு சொல்லி கிளப்பி அன்னைக்கே போய் ஆணுனை முடிச்சிருக்கலாம். ஆனால் அப்படி செய்யலை. நீங்கள் எரிகோக்கு போங்கப்பா, உங்கள் வஸ்திரத்தை மாற்றிக்கோங்க என்று சொல்லி இந்த தாவீது அப்பொழுதும் அப்படியே இறங்கி போய், ஐயோ நான் நன்மை செய்தால் கூட ஒருத்தனும்
எனக்கு நல்லது நினைக்க மாட்டானே, தயவு என் மேலே வரமாட்டேங்குதே, எப்போ பார்த்தாலும் என் அவமானம், இந்த அபிஷேகம் என் மேலே வந்ததிலிருந்து பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே. அவர் சொல்லலை வெளியே, இருதயத்தில் நினைத்தார். இருதயத்தில் தங்கின ஆவியானவரால் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியலை. சில நேரம் நாம் கஷ்டப்படும் போது, நம்ம அழும் பொழுது, சில குறிப்பிட்ட நேரம் மனசு உடையும் பொழுது நம்மளை விட அவரால் அந்த காரியத்தை ஜீர்ணித்து கொள்ள முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவனோடு கூட நீங்கள் நெருக்கமாய் நடப்பீர்கள் என்றால் உங்கள் பெருமூச்சு கூட அவருக்கு வலியை ஏற்படுத்தும். அல்லேலூயா. அதாவது நீங்கள் காயப்பட்டு, நீங்கள் கண்ணீர் வடித்து, ஐயோ இப்படி பேசுகிறாங்களே என்ற அந்த அவமானப்படுத்துகிறாங்களே என்கிற அந்த வலி கூட, அந்த காரியம் கூட தேவனுக்கு ஒரு தாக்கம், வலியை ஏற்படுத்தும். அப்படித்தான் தாவீதுடைய இருதயத்தில் வந்த அந்த எண்ணம் தேவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சீரியர்கள் வரட்டும், அம்மோன் புத்திரர்கள் வரட்டும், முறிந்து ஓடும்படி தாவீதுக்கு தயவு பண்ணி வெட்கப்படாமல் அவர் முகத்தை காப்பாற்றின தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட சபையில் பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு உண்மையா சொல்லுங்க, எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், ஆண்டவர் யுத்தம் செய்வார்னு அமைதியா இருக்கிறது நிமித்தம், எத்தனை பேர் கடவுள் செஞ்சா இதை பண்ணட்டும், அது வரைக்கும் நாம் அமைதியா இருப்போம்னு சொல்லி பல அவமானத்தை சகித்து கொண்டு உங்களுடைய ஆடைகள் சரியாய் களைந்து உங்களுடைய அழகெல்லாம் போய் ஒரு அவமானம் மற்றவர்கள் படுத்துற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு இருக்கும் என்றால், ஒரு தயவு, ஒரு பிரசன்னம் இன்றைக்கு உங்களை மூட போகிறது. அது வெட்கத்தின் சால்வையை நீக்கி அவர் ஆசீர்வாதம் என்கிற உயர்வான அந்த மகிமையை உங்களுக்கு மூட விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் வெட்கப்பட்டு கொண்டே தான் இருக்கணுமா ஆண்டவரே? என்னை பார்த்தா உங்களுக்கு இரக்கமே இல்லையா? இந்த பக்கத்தில் இருக்கிற மனுஷனு கூட என் சூழ்நிலை சொன்னா அப்படியா அப்படின்னு இறங்குறான். நீங்க இறங்கவே மாட்டீங்களா? நீங்க இப்படித்தான் இருப்பீங்களா ஆண்டவரே? இல்லைங்க. ஆண்டவர் அவர் சகலத்தையும் அறிந்த ஞானி. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் நிச்சயமா உங்களுடைய வெட்கத்தை அவர் மாற்றப் போகிறார். நாம் வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தார் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரை தனக்கு அடிமைகளாக்கிக் கொள்ள வந்தான் என்றார். நல்லா கவனிங்க. எலிசா என்கிற தேவ மனுஷனை தேடி ஒரு ஸ்திரீ வராங்க, ஒரு ஊழியக்கார அம்மா வராங்க. அந்த அம்மா தன் வாழ்க்கையிலேயே இவ்வளவு அவமானப்படுத்தப்பட்ட நிலையில், அவ்வளவு கேவலமாய் இந்த ஸ்திரீ அவமானப்படுத்தப்பட்டாள். அவளுடைய வீட்டுக்காரர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு பெரிய ஊழியக்காரர், எலிசாவோடு கூட டிராவல் பண்ண ஒரு தீர்க்கதரிசியுடைய புத்திரர். அவருடைய வாழ்க்கை திடீரென்று அவர் மரணம் சம்பவிக்கிறது. அவர் மாண்டு போகிறார். 2 பிள்ளைகள் காணப்படுறாங்க. திடீர்னு அவர் இறந்து போனது நிமித்தம் அவருடைய குடும்பம் ஒரு பெரிய ஒரு இருளின் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. இப்போ அவங்க வாங்கின கடன் அவங்க ரீபே பண்ண முடியாத ஒரு நிலைக்கு அந்த ஸ்திரீ இப்போ வந்துட்டாங்க. இப்போ 2 பசங்களையும் கடன் கொடுத்தவன், உன் கடன் வேண்டாம், அதுக்கு பதிலாக உங்கள் பிள்ளையை வைத்து என் தேசத்தில் நான் வேலை செய்து உன் பிள்ளையை நான் அடிமையாக கொண்டு போவேன்னு சொல்லி பெரும் அவமானப்படுத்தி வீட்டுக்கு முன்னாடி கேவலப்படுத்தி காணப்பட்டார். இப்போ இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை. ஓடி வராங்க, எங்க? எலிசாவை தேடி. ஐயா, என்னுடைய வீட்டுக்காரர் உங்களோடு கூட சேர்ந்து நல்ல ஊழியத்தை செய்தாரே, கொஞ்சம் நினைவு கூர்ந்து பாருங்க.
என்னுடைய வீட்டுக்காரர் பொய்யும் கபடமும் எதுவும் இல்லாமல் ஊழியத்துக்காக உண்மையா உழைத்தாரே அப்படின்னும் போது எலிசா ஐயா கேட்கிறார், நான் என்னமா பண்ண வேண்டும் அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, உன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, எங்க வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் இருக்கு, அந்த எண்ணெயை தவிர அந்த குடத்தை தவிர வேற எதுவுமே எங்க கிட்ட இல்லை ஐயா அப்படின்னும் போது அந்த தெய்வ மனுஷன் சொன்னார், நீ போய் அநேக வெறும் காலி பாத்திரத்தை முதல்ல வாங்கு. இந்த அம்மா போறாங்க, பக்கத்து வீடு அக்கத்து வீடு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் அந்த காலி பாத்திரத்தை ஜாரை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறாங்க. இப்போ சொல்றாரு, நீயும் உன் 2 பிள்ளைகளும் வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிக்கோங்க. இப்போ அந்த எண்ணெய் எடுத்து வார்த்து எவ்வளவு நிரம்புதோ நீங்கள் ஊற்றுங்கன்னும் பொழுது இவர் வெளியே நிற்கிறார். அவங்க உள்ளே போகிறாங்க, கதவை சாத்துறாங்க, பிள்ளைகள் எடுத்து அந்த எண்ணெயை வார்க்கிறாங்க. பாருங்க, அவங்க கிட்ட அவங்க வாங்கிட்டு வந்து அவங்க ஒரு குடம் எண்ணெய் எல்லா குடங்களையும் நிரப்பின போது அந்த அம்மா சொல்கிறாங்க, போப்பா பக்கத்து வீட்டில் போய் இன்னும் ஒரு குடத்தை வாங்கிட்டு வா. அவங்க சொல்கிறாங்க, அம்மா குடமே கிடையாது, எந்த ஜாடியும் கிடையாது, எந்த பாத்திரமும் கிடையாதுன்னும் போது எண்ணெய் நிற்கிறது. இப்போ கதவை திறந்துட்டு வெளியே வராங்க. இப்போ எலிசா சொல்கிறாரு, எப்பா இந்த ஜாடியில் இருக்கிற எல்லா இந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் எல்லாம் கொண்டு போய் நீ விற்று தீரு, அதை வாங்கிறதுக்கு சரியாக ஆள் வருவாங்க, நீ விற்ற பின் உனக்கு பணம் கிடைக்கும், அந்த பணத்தை உன் 2 பசங்களும் அடிமையாக்கி கொண்டு போவேன்னு சொன்னான் பார், அவன் கிட்ட கொடுத்து உன் கடனை தீர்த்துரு, மீதம் வரும், அதை வைத்து உன் குடும்பமும் நீயும் நீ வாழு, உன்னை அவமானப்படுத்த உன்னை உண்டாக்கின கர்த்தர் ஒரு நாளும் விடமாட்டார் என்று சொல்லி எலிசா சொன்னபடியே அவங்க கொண்டு போனாங்க, விற்றாங்க. எனக்கு அன்பானவர்களை கடனை தீர்த்தாங்க. அவனுடைய பெரும் வெட்கம் அன்றைக்கு மாறினது. தேவன் அந்த ஸ்திரீக்கு தயவை பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கதவு குடும்பத்தின் உள்ள போய் அடைக்கப்பட்டதே அதுதான் ஜெபம். எனக்கு அன்பானவர்களே, அவர்கள் எடுத்து வார்க்க ஜெபிக்க கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலைகளையும் எல்லா அவமானத்தையும் உங்கள் குடும்பத்தை விட்டு நீக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் இனி உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். உங்களை வெட்கப்படுத்தும் நினைக்கும் அத்தனை பேருக்கு முன்பதாய் நீங்கள் சிம்சோனை போல என்னை பலப்படுத்தும் நினைத்தருளும் என்று என்னை திரும்ப என் தகாத முறைகளை நான் அறிந்து புரிந்து கொண்டேன் என்று நீங்கள் வரும் பொழுது தேவன் என்ன செய்வார் என்றால், உங்களை நினைத்தருளுவார், உங்களை பலப்படுத்துவார், தயவு பண்ணுவார். அந்த தயவு உங்கள் அவமானத்தை நீக்கும். உங்கள் சத்துருக்கே அந்த அவமானங்கள் திரும்பும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? இப்படி சிம்சோனுடைய அவமானத்தை மாற்றி தயவு பண்ணின தேவன், எசேக்கியானுடைய அவமானத்தை மாற்றி தயவை பண்ணின தேவன், தாவீதின் அவமானத்தை மாற்றி தயவு பண்ணின தேவன், அந்த ஸ்திரீயினுடைய அவமானத்தை மாற்றி தயவு பண்ணின ஒரு தேவன். நிச்சயமாய் வருகிற நாட்களிலே உங்கள் மேல் அவர் தயவை இறங்கும். நீங்கள் வெட்கப்பட்ட எல்லா சூழ்நிலையும் மாறும். எத்தனை பேரால் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 34:1-2. இதுதான் கடைசி வேத வசனம். ஆதியாகமம் 34:1-2. லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள். அவளை ஏவேனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோடே சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான். அந்த ஸ்திரீயினுடைய அவமானம் மாற்றப்பட்டது உங்களால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். எஸ், ஆண்டவர் பண்ணிட்டார் அப்படின்னு. தாவீதினுடைய ஆட்களுக்கு பண்ணப்பட்ட அவமானம், அது யுத்தத்தில் ஜெயிச்சா அந்த அவமானம் போயிடும் அப்படின்னு நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க. ஆனால் இந்த இடத்திலே ஒரு தேவ மனுஷனுக்கு வருகிற அந்த வெட்கம், அவமானம், அவருடைய பாதி வயசு அப்படி துக்கத்தோடைய வெட்கத்தோடைய அவர் நிலை குலைந்து காணப்பட்டார் தன்னுடைய சொந்த பிள்ளைகள் நிமித்தம். பாருங்க, நல்ல கவனிங்க, வேதாகமத்தை மூடி வைத்துக் கொள்ளுங்க. யாக்கோபு என்கிற தெய்வ மனுஷனுக்கு 12 பிள்ளை, ஒரே ஒரு மகள் காணப்பட்டாள். யாக்கோபிற்கும் லேயாளுக்கும் பிறந்த மகள்தான் இந்த தீனாள். எனக்கு அன்பானவர்களை நல்லா கவனிங்க. இந்த தீனாள்
யார் என்றால் ஆபிரகாம் சந்ததியிலேயே முதல் குமாரத்தி. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய சந்ததியிலேயே முதல் பெண் குமாரத்தி யாருன்னா இந்த தீனாள். இப்போ வம்சத்திலேயே பெண் பிள்ளை கிடையாது. யாருக்கு? ஆபிரகாம் ஐயாவுக்கு. ஆபிரகாமுக்கு இல்லை, ஈசாக்கு இல்லை, இப்போ யாக்கோபுக்கு ஒரு குடுப்பனை வருது. என்னன்னா சந்ததியிலே ஒரு பெண் பிள்ளை இல்லப்பா. இப்போ தீனாள் என்கிற ஒரு பெண் பிள்ளைய தேவன் எனக்கு தந்துட்டார் அப்படின்ட்டு அவர் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார். லேயாளுக்கு பெரிய சந்தோஷம். அப்படியாய் காணப்பட்டது. இப்போ யாக்கோபு ஐயா அந்த சீகேம் என்கிற பட்டணத்துக்கு கூடாரம் போகிறார். அவர் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. தன்னுடைய வாழ்க்கையில இதனால் அவருக்கு அவமானப்பட்ட ஒரு நிலை இன்னும் சாகிற வரைக்கும் அதிகரித்து கொண்டே இருந்தது. என்ன அப்படின்னா, ஒரே ஒரு தவறான ஒரு தீர்மானம் யாக்கோபுடைய ஐயாவுடைய வாழ்க்கையில சாகிற வரைக்கும் முள்ளு மாதிரி குத்திக்கிட்டு இருக்குது. இப்போ சீகேம் பட்டணத்துக்கு யாக்கோபு ஐயா வருவதற்கு தேவனுடைய திட்டமே இல்லை. காரணம், அந்த சீகேம் என்கிற இடம் தேவனுக்கு பயமில்லாத ஜனங்கள் வாழ்ந்த இடம். தேவனை பற்றி ஒரு பயம் இல்லாமல் அதிக இச்சைகள் ஊர்ந்த ஒரு இடமாய் சீகேம் பட்டணம் காணப்பட்டது. இப்போ என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது தன்னுடைய கூடாரங்களை சீகேம் பட்டணத்தில் போட்டார். இப்போ அந்த மகள் தீனாளுக்கு பொதுவாக அந்த மகளுடைய வளர்ப்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஃப்ரம் சைல்ட்ஹுட்ல இருந்தே இந்த யாக்கோபு தவறு பண்ணிக்கிட்டே இருந்துட்டார். என்ன அப்படின்னா, இந்த பொண்ணை அதிகமாய் கண்டிக்காம அவர் விட்டார். இது என்ன சூழ்நிலை ஆகுது அப்படின்னா, ஒரு புது இடத்திற்கு நீங்கள் ஒருவேளை இப்போ நீங்கள் ஒரு கொடைக்கானல் என்கிற ஒரு புது பகுதிக்கு ஒரு டூருக்கு போகிறீங்க, ஒரு 3 நாள் போகிறீங்க. இப்போ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் எடுத்து உங்கள் ஃபேமிலி ஸ்டே பண்ணுறீங்க. திடீர்னு உங்கள் பொண்ணு அங்கேருந்து ஒரு 7 மணி அப்படின்ற டைமில் உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு நான் தனியாக போய் சுற்றி பார்த்துட்டு இந்த கொடைக்கானலில் வரேன் அப்படின்னா, அந்த தாய் தகப்பனுக்கு அவங்க வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? இடம் தெரியாது, என்ன எங்கே இருக்குதுன்னு தெரியாது, இது புது இடம், யார் எப்படிப்பட்டவங்க தெரியாது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நீ போறியேன்னு அடித்து தோச்சிருவான் நம்ம. ஆனால் இந்த தீனாள் ஒரே ஒரு குமாரத்தி ஆயிடுச்சு. ஆபிரகாமுடைய சந்ததியில் ஒரே ஒரு பொண்ணு தீனாள் ஆயிடுச்சு. அதிக செல்லத்தை இவர் என்ன பண்ணிட்டார்? காட்டிட்டார், கண்டிக்காம விட்டுட்டார். இப்போ இந்த அம்மா புது இடத்த பார்த்த உடனே வழக்கம் போல அப்படியே பொழுது விடிஞ்ச அப்படியே அந்த மாலை நேரம் ஆயிடுச்சு, ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. அப்போது ஒன்று அம்மா கிட்ட சொல்லிட்டு, அம்மா வாங்க நம்ம போய் இந்த சீகேம் பட்டணம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவங்க சொல்லலை. இன்னொன்று, அந்த யாக்கோபுடைய கூடாரத்தில் அநேக வாலிப பெண்கள் காணப்பட்டாங்க. அவங்கள ஒரு 4 பேர் 5 பேர் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு கூட வந்திருக்கலாம். அதையும் செய்யவில்லை. இவள் எனக்கு தான் எல்லாமே தெரியுமே, எனக்கு தான் பயமே இருக்காதே, நான் தான் தேறினவளாச்சே, ஒரு இடத்துல விட்டா எப்படி வேணாலும் பூந்து வந்துடும், ஒரு கில்லாடி ஆயிடுச்சே அப்படின்ட்டு அந்த சீகேம் பட்டணத்தை யாருக்கும் சொல்லாமல் தன் கூடாரத்தை விட்டு அவள் வெளியே வந்து ரொம்ப தூரம் போய் பார்த்து, இந்த கல்ச்சரில் அந்த ஜனங்கள் சீகேம் பட்டணத்தினுடைய பெண்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி அவங்க ஹேர் ஸ்டைலை மாற்றிருக்கிறாங்க, இதை நான் போய் பார்த்து நானும் அப்படி மாற்றிக்கொள்கிறேன் இன்னைக்கு கல்ச்சர் மாதிரி அப்படின்ட்டு வெளியே போய் அந்த சீகேம் பட்டணத்தினுடைய பெண்களை பார்த்துட்டு வரும்படி போனவள் அங்கே ஒரு வாலிபனாள் அவள் தூக்கி கொண்டு போகப்படுகிறாள். அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. சத்துரு இந்த காரியத்தை செய்ததுக்கு ஒரு காரணம் என்னவென்றால், ஸ்திரீயினுடைய வயிற்றில் மூலமாக மாம்சத்தில் இயேசு உலக இரட்சகராய் பிறக்க வேண்டுமென்று ஆதியாகமத்திலே உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையுண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அப்படி குதிகாலை நசுக்கு, இப்படிலாம் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை சத்துரு நினைவு கூர்ந்து என்ன செய்கிறேன் என்றால்,
ஆபிரகாமுடைய சந்ததியில் வந்த முதல் பெண். அப்போ இவளுடைய வயிற்றின் மூலமாகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வருவாரா, வர விடமாட்டேன்னு சொல்லி அவளை தன்னுடைய சொந்த சுபாவத்தினால் வலையிலே சிக்க வைத்து அந்த சீகேம் என்கிற மனிதன் அவளை கூட்டி கொண்டு போய் அவளை சீரழிக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, இப்போ இந்த காரியம் யாக்கோபு என்கிற தேவ மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை கொண்டு வந்தது தெரியுமா? ஏன்னா ஜெபிக்கிற குடும்பம், தேவனுக்கு பலி செலுத்துகிற குடும்பம், தேவ சித்தத்தை கேட்டு பிரயாணமாய் போகிற குடும்பம், தேவனுடைய வாக்கு தத்தம் தலைமையில் இருக்கிற குடும்பம், தேவனுடைய வழி நடத்துதல் போகும்போது தேவ தூதர்களோடு பேசி வழிகாட்டுகிற ஒரு குடும்பம், தேவன் ஆசீர்வதித்து இரு பரிவாளாக்கிய குடும்பம். இந்த குடும்பத்திலே சத்ரு என்ன செய்கிறான் என்றால், இந்த வழியாக இயேசு வந்தார்னா விடவே மாட்டேன்னு சொல்லி அந்த தீனாளை அப்படியாக அவன் கற்பழித்து போடுகிறான். அவள் தீட்டுப்பட்டு அந்த தேசத்திலே காணப்படுகிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த விஷயம் அவருக்கு கேட்டு அவருக்கு பெரிய அவமானம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அவருடைய பையங்க சிமியோனும் லேவியும் போய் ஒரு பட்டயத்தை எடுத்துட்டு போயிட்டு துணிகரமாக அந்த சீகேம் பட்டணத்தில் ஒரு ஆம்பளைங்களும் இருக்கக்கூடாதுன்னுட்டு எல்லா ஆம்பளைங்களையும் வெட்டி கொன்று அவங்களுடைய பொண்டாட்டிங்க, ஆடுகள், மாடு, கழுதைகள், அவங்க வீட்டில் இருந்த விலையேற பெற்ற வஸ்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திருடிக்கிட்டு, என் தங்கச்சிக்கு இப்படி பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவனுங்க பட்டயத்தை எடுத்து சூறையாடிட்டு அப்படியே வந்துட்டாங்க. இதை பார்த்துட்டு இன்னும் யாக்கோபினுடைய மேலே கரைகள் சேர்ந்து கொண்டே இருந்தது. தம் வாழ்க்கையில அவர் அபிஷேகம் பாருங்க, பெத்தேல்ல யாக்கோபு சந்திக்கிறதுக்கு முன்னாடி தான் யாக்கோபு திருடன். அதுக்கப்புறம் யாக்கோபு எங்கன்னா திருடினாரா? இல்லை. தேவன் ரட்சிப்பை என்னைக்கு யாக்கோபுக்கு வனாந்தரத்தில் கல்லை வச்சு தூங்கும் போது கொடுத்தாரோ, அதுக்கப்புறம் அவர் எந்த திருடமும் இல்லை, பொய் சொல்லலை, வேர்வை சிந்தி உழைத்த சம்பத்து தான் கர்த்தர் அந்த லாபான் மூலமாக அந்த வீட்டில் எல்லா காரியத்தை விட தேவன் ஆசீர்வதித்தது காரணம் யாக்கோபினுடைய உண்மை. யாக்கோபு மேலே எந்த கரையும் இல்லை. ஆனால் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு ரட்சிப்புக்கு முன்னாடி தான் அவர் அப்படியே சிரேஷ்ட புஸ்தக பாகத்தை திருடினார், அப்பா கிட்ட போய் சொன்னார். ஆனால் ரட்சிப்புக்கு பின் அவர் மேலே எந்த கரையும் இல்லைங்க. ஆனால் தன்னுடைய பிள்ளைகளினால் அவருடைய வாழ்க்கை கரைப்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு பொண்ணு இப்படி சீர்குலைந்து காணப்பட்டா. ரெண்டாவது, இந்த சிமியோனும் லேவியும் போய் அவனுக்கு பட்டணத்தை சூறையாடி திருடிக்கிட்டு வர்றாங்க. இந்த ரெண்டாவது கரை. இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து மூன்றாவது, யாக்கோபினுடைய முதல் குமாரன் ரூபன் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய பிள்காள், அதாவது யாக்கோபும் பிள்காலும் தாய் தகப்பன் என்கிற முறை, இந்த ரூபன் இந்த பிள்காலோடு கூட சயனித்து தன்னுடைய தகப்பனை இன்னும் அவமானப்படுத்தினான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, அவரால் இந்த வெட்கத்தை மாற்ற என்ன காரியத்தை கத்த செய்தால் இந்த வெட்கம் மாறாதுன்னு ஒரு நிலைக்கு வந்துட்டார். ஒரு புறம் பொண்ணு, ஒரு புறம் இந்த ரெண்டு பசங்க, இன்னொரு மூத்த குமாரன் தன்னுடைய அம்மாவோடு கூட தவறான காரியத்தில். ஐயோ, என் சந்ததியில இதுக்கு மேல அவமானம் வந்து தொலையாது அப்படின்னு சொல்லி யாக்கோபு அழ ஆரம்பிக்கிறார். பாருங்க, இப்போ அடுத்த ஒரு செய்தி, யோசேப்பும் உங்களை விட்டு பிரிந்து போயிட்டான்ப்பா, செத்துட்டான்ப்பா என்கிற செய்தி நான் சொல்றேன். பாருங்க, 20 வருஷம் 20 இயர்ஸ் யாக்கோபுக்கு இந்த அவமானம் தாங்க முடியாமல் அழுது கொண்டே இருந்தார். இந்த வெட்கம் மாறலை. எனக்கு அன்பானவர்களே, தீனாள் வாழ்க்கை. இன்னொன்று, தீனாள் வாழ்க்கையில் இப்படி நடந்ததுக்கு அப்புறமே ராகேல் இறந்து போயிட்டாங்க. இப்போ தீனாளுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அவமானம். ராகேல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு வராமலே என் மனைவி பாதியிலே செத்துட்டாருன்னு அவமானம். இன்னொன்று, சிமியோன் லேவி இப்படிப்பட்ட கேவலமான செயலை செஞ்சுட்டாங்களே ஒரு அவமானம். ரூபன் எனக்கே துரோகம் பண்ணிட்டானேங்கிற அவமானம். இப்போ யோசேப்பும் இல்லையே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை என்று எல்லா காரியங்களும் பெரிய அவமானமாக யாக்கோபுக்கு காணப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, ஆனால் தேவன் இந்த காரியங்களை கவனித்தார். யாக்கோபே, நான் உன்னை கைவிட மாட்டேன்,
உன் வெட்கத்தை நான் மாற்றி போடுவேன்னு சொல்லி கர்த்தர் இந்த வெட்கத்தை நான் எப்படி மாற்ற வேண்டும் என்று தேவன் சிந்தித்து சரியான காரியங்களை யாக்கோபின் வாழ்க்கையிலே கட்டளையிட்டார். யாக்கோபிற்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு, உன் சந்ததிகளிலே ராஜாக்கள் பிறப்பார்கள். ஹல்லேலூயா. அதாவது உன்னுடைய சந்ததியில எவ்வளவோ கொச்ச காரியங்கள் நடந்தது, அது உன் தவறினால் யாக்கோபே. ஆனால் இந்த காரியங்கள் மறைய சில மேலான காரியத்தை உன்னுடைய சந்ததியின் மேல் நான் உதிக்கச் செய்து இந்த வெட்கத்தை மாற்ற அந்த உயரமான காரியத்தை நான் கொடுக்க உன் சந்ததிகளிலே ராஜாக்களை கொடுப்பேன் என்று சொன்னதை நினைவு கூர்ணும் பொழுது அவருக்கு இன்னும் ஃபெடப் ஆயிட்டார். ஆண்டவரே, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னத்தை ஆண்டவர் நீங்கள் என் வெட்கத்தை மாற்ற போறீங்க அப்படின்னு இருக்கும் பொழுது ஒரு நாள் பாருங்க, எந்த சகோதரர்கள் யோசேப்பு செத்துட்டான்பான்னு எந்த வாயில சொல்ல வைத்தாரோ அதே நாவில அப்பா யோசேப்பு உயிரோடு இருக்கிறாங்க என்கிற, நல்ல கவனிங்க, 20 வருஷத்திலேயே கேட்காத ஒரு நல்ல செய்தி அன்றைக்கு யாக்கோபிற்கு கர்த்தர் அனுமதித்தார். ஒரு நல்ல செய்தியை கட்டளையிட்டார். அதை பார்க்கும் பொழுது அவர் சொன்னாரு, அவன் செத்துட்டான், நீங்க தான் சொன்னீங்க, இப்ப நானே நரைமயிரோடு பாதாளத்திலே இறங்குற அளவுக்கு நான் காணப்பட்டுட்டேன், என்னை மனசு நோகடிக்காத, ஏற்கனவே உங்களால் நான் பட்ட அவமானம் போதும் அப்படின்னும் போது, அப்பா இல்லை, உங்களை ஏற்றிக்கொண்டு போகும்படி எகிப்திலிருந்து யோசேப்பு வண்டிகள் எல்லாம் நமக்கு அனுப்பிச்சிருக்கான், வந்து பாருங்கப்பான்னு பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, யாக்கோபினுடைய அந்த இருதயம் மூர்ச்சி அடைந்தது. அவர் ஸ்டன் ஆகி அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆனந்தம், அவமானம், 20 வருஷத்தினுடைய அவமானங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் அவருடைய வாழ்க்கையை விட்டு மறைய ஆரம்பித்தது. அன்பானவர்களே, அவர் நம்பல. அதுக்கப்புறம் அதை பார்த்து மூர்ச்சி அடைந்த பொழுது அவர் என்ன செய்தார் என்றால், அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நல்லா கவனிங்க, இந்த 6 காரியத்தினால் அவர் அவமானப்பட்டார். இப்போ அந்த அவமானங்கள் எல்லாம் மறையும்படி சில காரியங்களை கர்த்தர் அவர் வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது, என் மகன் உயிரோடு இருக்கிறானா, இது போதும், இந்த செய்தி போதும், நான் சாகறதுக்குள்ள அவனை போய் பார்க்க போறேன்னு கிளம்பி போகல. அன்பானவர்களே, உடனே பெயர் சபா என்கிற இடத்துக்கு போய் தேவனுக்காக தங்கிட்ட இருந்த எல்லா பெஸ்டையும் கொடுத்து ஒரு பலியை செலுத்துகிறார். அந்த இரவிலே அவர் தூங்கும் பொழுது பாருங்க, 20 வருஷம் யாக்கோபிற்கு கேட்காத ஒரு குரல், பெத்தேல்ல கேட்ட குரல், லாபான் தங்கின அந்த இடத்துல கேட்ட குரல், அந்த அவமானம் என்கிற 20 வருஷத்துக்கு அப்புறம் அதே குரல் பெயர் சபாவில் அவர் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் கூப்பிட்டார், யாக்கோபே யாக்கோபே. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், இதோ அடியேன். நான் சொல்றேன், கர்த்தர் என்ன சொல்லி கூப்பிட்டுருக்கணும் தெரியுமா? இஸ்ரவேலே இஸ்ரவேலே. ஏன்னா யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து போராடி ஜெபிக்கும் போதே இஸ்ரவேலை இளவரசனா மாத்திட்டாரு. ஆனா அந்த காரியம் இவர் வாழ்க்கையிலே நடக்காது என்று அவர் நம்பினபடினால் அந்த வாக்குத்தத்தம் மங்கினது. அன்பானவர்களே, திரும்ப தன்னுடைய மகள் கெடுக்கப்பட்ட அடுத்த காரியமே நீங்க பிரயாணத்திலே தேவன் திரும்ப சந்தித்து சொல்லுவார், யாக்கோபே யாக்கோபே. அப்படியா என்று, நீ இஸ்ரவேல்பா, நீ யாக்கோபு இல்லப்பான்னு 2 முறை சொல்லுவார். அதோட 20 வருஷம் இஸ்ரவேல்னு கர்த்தர் யாக்கோபை கூப்பிட்டதே யாக்கோபுக்கு மறந்து போச்சு. காரணம், இஸ்ரவேல் என்றால் இளவரசன். இளவரசனமான என் வாழ்க்கை இன்னைக்கு இருக்கு, அவமானத்தினால நானே கூனி குறுகி போய் இருக்கிறேன் போது அந்த மறந்த அந்த வாக்கு தத்தத்தை பேசபாவிலே தேவன் அவரை பார்த்து சொன்னார், யாக்கோபே யாக்கோபே என்று அவருக்கு ஞாபகம் வருகிறது. கர்த்தர் 2 முறை என்னை இஸ்ரவேலாகி ஆசீர்வதித்தார், மறுபெயர் கொடுத்தாரே, எனக்கு இப்பதான் புரியுதுன்னு சொல்லி அவர் பாருங்க, தேவன் சொன்னாரு, நான் உன் தேவனப்பா, நான் உன் தகப்பனுடைய தேவனப்பா, நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், நானும் உன் கூடவே எகிப்துக்கு வரேன்பான்னாரு. அங்க பாருங்க,
ஆண்டவர் கூட போகணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் இருந்த இடத்துலையே அன்னைக்கு பிளஸ் பண்ணிட்டு போராடி ஜெபித்த போது அந்த தேவதூதன் போன மாதிரி போயிருக்கலாம், போகலை. அன்றைக்கு வழியில் பிரயாணமாய் தேவதூதர்கள் வழிகாட்டிட்டு போனாங்க, போயிருக்கலாம், இங்கே போகலை. ஆனால் யாக்கோபு கூடவே தேவன் எகிப்திற்கு போனார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் அதிர்ந்து பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இதே யாக்கோபு அவர் போனார், யோசேப்பை சந்தித்தார், அவருடைய சந்ததிகளை பார்த்தார். அது மட்டும் இல்லைங்க, அதே மகனோடு கூட அடுத்த 17 வருஷம் சந்தோஷமாய் யோசேப்பினுடைய வளர்ச்சியும் சந்ததியும் நன்மையும் கர்த்தர் கொடுத்த அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களையும் கண்டு சந்தோஷப்படும்படி அவர் வாழ்க்கையிலே கானான்ல பட்ட அவமானங்கள் மறையும்படி அப்பேற்பட்ட அவமானத்தை நீக்கி சந்தோஷத்தின் நிலையின் உச்சத்தை கட்டளையிட்டார். 20 வருஷம் புலம்பிக் கொண்டே இருந்தவர் எகிப்துக்கு போனதுக்கு அப்புறம் 17 வருஷம் நடந்த அவமானத்தை குறித்து ஒரு நாளும் புலம்பல. அத்தனைக்கும் ஈடாக மேலாக தேவன் பெரிய காரியத்தை யாக்கோபு என்கிற தேவ மனுஷனுக்காக செய்தார். ஏன் தெரியுமா? அந்த தயவு, அந்த இரக்கம், அந்த துணை நிற்கிற அனுபவம் அவருடைய வெட்கத்தை மாற்றினது. அன்பானவர்களே, அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி எழுதினார், இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. அதாவது இனிமேல் அவன் பயந்து நடுங்குகிறவனாக இருக்க மாட்டான், அவனுடைய முடிவுகள் மேலானதாக இருக்கும். காரணம், அவன் பிள்ளைகளால் அவன் பட்ட அவமானம், அவனுடைய ஒரு பிள்ளையினால், அவனுடைய சந்ததியினால், ஒருவனும் தொடாத அந்த ராஜாக்களுடைய சந்ததியின் ஆசீர்வாதத்தை தேவன் யாக்கோபுக்கு கட்டளையிட்டு வாக்குத்தத்தத்தை மறந்ததை நினைவு கூர்ந்து அதை காண வைத்து தேவன் பெரிய காரியங்களை அவமானத்தோடு இருந்த யாக்கோபிற்கு செய்தார் என்றால், இன்றைக்கு தேவன் எந்தெந்த இடத்துல அவமானத்தோடு நீங்கள் கூனி குறுகி நிற்கிறீர்களோ உங்களுக்கு அவருடைய தயவு உங்கள் வெட்கத்தை மாற்றப் போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?